Hello traders, good evening. ஸோ இன்றைக்கி ஜூன் 6th. இன்றைக்கி நம்ம எப்படி ஆல்கோ ட்ரேட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸ்கிரீன் 3 ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்கோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆல்கோ என்ன பண்ணோம்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே டைரெக்ஷனல் ட்ரேட் பண்ணோம். ஓகே, பியூர்லி ஆப்ஷன் செல்லிங் தான், ஆப்ஷன் பையிங் பண்ணுறதில்ல. மார்க்கெட் டைரெக்ஷனை பொறுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல 9:15 9:15 வந்துட்டு ட்ரேட் எடுக்கும். ஓகே, மார்க்கெட் எங்கிட்டு போகுதுன்னு பேஸ் பண்ணி காலையும் போட்டு மாற்றி மாற்றி செல் பண்ணோம். ஓகேவா, அது நம்ம வந்துட்டு பேராமீட்டர் வச்சுருக்கோம். ஓகே, எத்தனை ட்ரேடு அலோவ் பண்ணலாம். ஓகே, 3 ட்ரேடு இல்லைனா ஒரு 5 ட்ரேடு. ஓகே, அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணேன்னா 3 ட்ரேடு டைரெக்ஷன் வந்துட்டு 3 ட்ரேட் ட்ரை பண்ணோம். ஸோ மார்க்கெட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்துச்சுன்னா சரி ஓகே, இன்னும் மார்க்கெட்டு டைரெக்ஷன் சரிப்பட்டு வராது, சைட்வேஸ் மார்க்கெட்டு புரிஞ்சுக்கிட்டு தென் இட் வந்து ஷார்ட் ஸ்டார்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஓகேவா, அடுத்த மணியில் காலையும் புட்டையும் செல் பண்ணிடும். ஸோ அது மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு காமிக்கிறேன். இதுதான் லாக் ஃபைல். ஓகே, காலையில் 9:15 ரன் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு ப்ரைஸ் அப்டேட் ஆனால் நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே 9:15 இங்கே லாகின் ஆகிருக்குது. உடனே டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு காலை செல் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் ஆர்டர் ஐடி. ஓகே, அடுத்து காலை செல் பண்ணியிருக்குது. அடுத்து எக்ஸிட் ஆயிரும். மார்க்கெட்டு டைரெக்ஷனை பொறுத்து அதுவே உடனே வித்தின் செகண்டு தான், வித்தின் பாயிண்ட் உடனே அதை க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதுதான் ஆர்டர் ஐடி. ஓகேவா, உங்களுக்கே தெரியும் இது வந்துட்டு 2025 ஜூன் மந்த் டேட்டு ஆர்டர் ஐடி. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டெர்மினலே காமிக்கிறேன். 9:15 ஓகே, 9:15 எப்போ ஆர்டர் இருக்குது, ஆர்டர் டைம். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிமார்க்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் பிளேஸ்டு பை அக்செப்டட். ஸோ இது வந்து நம்ம ஆளுக்குள்ளே ரன் பண்ணது. அதுவே நம்ம இப்போ 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவலாக ரன் பண்ணிட்டுருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராது, ரிமார்க்ஸ் வராது. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஆல்கோ ஆர்டர் வந்துட்டு வையா மேனுவலாக ஆல்கோவான்ட்டு. ஓகே, இதெல்லாம் பாருங்கள் ஆல்கோ, புரியுதா. நான் வந்துட்டு ஆல்கோ யூஸ் பண்ணிவிட்டு அரௌண்டு 9 ஆமாம் ஷார்ட் டைமில் அளவாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அது க்ளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகே, நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆச்சு, நம்மளே க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஆப்ஷன் செல்லிங் வச்சுன்னா தெரியும், திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் வரும். போத்து கால் ப்ரீமியமும் புட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ பெட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு 9 ஒரு 12 மணிக்குள்ளே ஸ்டாடில் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு அந்த ஆர்டர் ஐடி காமிக்கிறேன். ஸோ 31.95. ஓகே, இதுதான் ஆர்டர் ஐடி. இங்கே இருக்க 31.95. ஓகே, எல்லாமே லாக் ஆகிருக்கும். ஓகே, இது என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா டைரெக்ஷனல் 3 ட்ரேட் இருக்கும். அதாவது 3 கால் 3 புட்டை செல் பண்ணணும், எக்ஸிட் ஆகும். ஓகேவா, மார்க்கெட் 3 அடிச்சிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். மார்க்கெட் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இது டைரெக்ஷனல் சரிப்பட்டு வராது. ஸோ நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராடல் போடலான்ட்டு உடனே அடுத்த செகண்டே வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்படி பண்ணி இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துட்டு அரௌண்டு 6.5
6,500 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி ஆல்கோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேராமீட்டர் உங்களோட கெப்பாசிட்டியான ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் ஓகே பண்ணலாம். பட் ஆனால் ஐ வில் ப்ரிஃபர் ஒன்லி ஆப்ஷன் செல்லிங். ஸோ பையிங் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது ப்ராபபிலிட்டி இல்லை, ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணுன்னா பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பேராமீட்டர் எது மாற்றினாலும் சரி, நான் 3 ஆர்டரில் டைரெக்ஷன் மட்டும் பண்ணுறேன்னா ஓகே, அதுவும் வந்துட்டு பேராமீட்டர் வந்துட்டு ஒரு 10 ஆர்டர் இல்லை 20 ஆர்டர் கூட நம்ம ஒரு நாளுக்கு அலோவ் பண்ணலாம் டைரெக்ஷன் மட்டும். ஏன் டைரெக்ஷன் மட்டும் அலோவ் பண்ணோன்னா, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாலும் சரி, புட்டை செல் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த பாயிண்ட் இங்கே வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஆல் த வே வந்துட்டு ப்ராஃபிட் தான். அதனால் சொல்ல வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ உங்களுக்கு பாருங்கள், ஸோ இப்படி தான் வெப்சைட் ஓப்பன் உடனே அது பாட்டுக்கு வந்துட்டு இப்போ ப்ரைஸ் மார்க்கெட் க்ளோஸ்ட், அதனால் 25,003 ஸ்பாட் ப்ரைஸ் இப்போ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.